சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி. விண்ணொளி எனும் எமது இந்த காலை சிந்தனை நிகழ்ச்சியை festaudio.net எனும் இணையத்திலேயும், மொபைல் போன்ஸ்களில் LTR.fm இணைய வானொலியிலும் சனி ஞாயிறு தினங்களில் காலை 6:45க்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:45க்கும் நீங்கள் கேட்டு பயனடையலாம். இன்னும் வியாழக்கிழமைகளில் மாலை 5 மணிக்கும் விண்மலர் அல்லது சின்னஞ்சிறு விண்மீன்கள் போன்ற நிகழ்ச்சிகளையும், ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு விண்ணோசை என்னும் ஆராதனை நேரத்திலும் பங்கு பெற்றி பயனடையலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை மறுபடியுமாய் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் கூட நாங்கள் மெடிடேஷன், தியானம் என்ற ஒரு தலைப்பிலே நாங்கள் பார்க்க போகிறோம். தியானம் என்றால் என்ன என்று சொல்லி வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்க போகிறோம்.
வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே சங்கீதம் என்று புத்தகம் ஒன்று இருக்கிறது. அதிலே 1வது அதிகாரம் சொல்கிறது 2வது வசனம். சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வசனத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவானான். ஸோ மெடிடேஷன் தியானம் என்றால் என்ன என்று உலகம் சொல்லுகிறது, ஒரு இடத்திலே போய் கண்களை மூடி உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்தினால் அது தியானம் என்று சொல்லி. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன், அதாவது ஆண்டவருடைய வசனத்தை திரும்ப திரும்ப சொல்வது தான் ஒரு தியானம் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. சரி, இந்த தியானத்தின் மூலமாய் இந்த தியானம் ஒரு சரியான ஒரு பவர்ஃபுல் வெப்பன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன காரியம் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் என்பது என்று சொல்லி இந்த தியானத்தின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன காரியமாக இருந்தாலும் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் இந்த தியானத்தின் மூலமாய். அவ்வளவு வல்லமை இந்த ஆண்டவருடைய வசனத்தில் அந்த தியானத்தில் இருக்கிறது. சரி, இந்த தியானத்தின் மூலமாய் என்ன எங்களுக்கு நன்மை கிடைக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த தியானத்தின் மூலமாய் எங்களுடைய வாழ்க்கை செழிக்குமா? அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவும் பகலும் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி 2ஆம் வசனம் சொல்லுகிறது. 3ஆம் வசனம் சொல்லுகிறது அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு. யாரு? இரவும் பகலும் அவருடைய வசனத்தை தியானமாக இருக்கிற மனுஷன். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராய் மரத்தை போல் இருக்கிறானா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்ன காரியம் என்னவாயிருந்தான் அவன் செய்வதெல்லாம் எல்லாம் செய்வதெல்லாம் எல்லாம் தான். நீங்கள் ஒருவேளை ஒரு டீச்சராக இருக்கலாம், அல்லது ஒரு அக்கௌண்டனாக இருக்கலாம், அல்லது ஒரு டாக்டராக இருக்கலாம், அல்லது ஒரு சாதாரண மனுஷனாக ஒரு சாதாரண வேலை செய்து கொண்டிருக்கலாம். அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை செய்வதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். சிம்பிளி நீங்கள் ஆண்டோடைய வசனத்தை எடுத்து இரவும் பகலும் அதிலே தியானமாக இருந்து அது திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் என்ன காரியத்தில் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால், உங்களோட உடலில் ஏதாவது ஒரு சுகமீனம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சொல்ல முடியும். ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது உம்முடைய தழும்பலாலே சுகமானேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, அந்த வசனத்தின்படியே எனக்கு ஆக கடவுள் என்று சொல்லி நீங்கள் இரவும் பகலும் அந்த தியானிக்கணுமா. உங்களுடைய பலவீன நேரத்திலும் உங்களுக்கு சிலவளவு நோய் ஒருவேளை உங்களை வாட்ட முடியும், ஒருவேளை நீங்கள் பலவீனப்பட்டு கவலையாக இருக்க முடியும். அந்த டைமில் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லிக்கிறீங்களே, அந்த வார்த்தையும் படியே எனக்கு ஆக போகிறது. அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்கினேன் என்று சொல்லிக்கிறீங்களே, அதன்படியே எனக்கு ஆக போகுதுன்னு சொல்ல போகிறோம். ஒரு பண பிரச்சனையா, உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் கஷ்டமா, ஒருவேளை இந்த வசனத்தை பாருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தமது மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தின் படியே உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். ஆகவே அந்த வசனத்தை எடுத்து சொல்லுங்க, என்னுடைய குறைவுகள் என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படியே நிறைவாக்க போகிறதுன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய பண பிரச்சனை அப்படியே நீங்குவதை நீங்கள் காண முடியும். சரி, இந்த தியானத்தின் மூலமாய் என்ன நன்மைகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் ஜோஷுவா என்ற புத்தகத்தில் பார்க்க போகிறோம். யோசுவான் அதிகாரம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் அங்கே ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, நீ இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமாய் நடந்து கொள்ளுவாய். இங்கிலீஷில் ஆங்கில வேதாகமத்தில் அழகாக சொல்லுகிறது, தென் யூ வில் ஹாவ் அ குட் சக்ஸஸ் அண்ட் யூ வில் ஹாவ் அ குட் ப்ராஸ்பரஸ்ன்னு சொல்லியிருக்கிறது. ஆகவே உங்களோட லைஃப்பில் குட் சக்ஸஸில் இருக்குது. சக்ஸஸில் சாதாரண சக்ஸஸும் இருக்குது. ஒரு இடத்துல போய் கஷ்டப்பட்டு உழைத்து எங்களுடைய சொந்த பலத்தில் நாங்கள் சம்பாதிக்க முடியும், ஒரு சக்ஸஸாக வர முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது நல்ல சக்ஸஸ், அதாவது ஒரு சமாதானம் சந்தோஷமான ஒரு சக்ஸஸ். அதில் என்ன சொல்லுகிறது, இரவும் பகலும் தியானிக் கொண்டிருப்பாய், அப்பொழுது நீ. இதை சொல்லுகிறது ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார்னு சொல்லலை. நாங்கள் தியானிக்கிறது மூலமாக நாங்களே எங்களோட வழிகளை வாய்க்க பண்ண முடியுமா, நல்ல சக்ஸஸை பெற்றுக்கொள்ள முடியுமா. ஆகவே இந்த தியானம் உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாங்கள் ஆண்டோடைய வசனத்தை எடுத்து இரவும் பகலும் நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமா, குட் சக்ஸஸ். எங்களுடைய குட் சக்ஸஸ், நாங்கள் வாழ்க்கையில் செழிப்பாக இருக்க முடியுமா, சந்தோஷமாக இருக்க முடியுமா, சமாதானமாக இருக்க முடியும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. சரி, நாங்கள் இப்போ பாருங்கள், இந்த 2வது ஒன்று ஆண்டோட தியானத்தின் மூலமாய் ஒரு குட் சக்ஸஸ் கிடைக்குது. 2வது வசனம், 2வது ஒரு நன்மை ஜோஷுவாவின் புத்தகத்தில் கடைசி அதிகாரம் 24வது அதிகாரம்
31வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா யோசுவால சொல்லுகிறது, யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரிகள் யாவையும் அறிந்த யோசுவாவுக்கு பின்பு வெகு நாட்கள் உயிரோடு இருந்த மூப்பர்களுடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேல் கர்த்தரை சேவித்தார்களாம். அவன் இரவும் பகலும் ஆண்டவருடைய வசனத்தை தியானித்தபடினால் என்ன நன்மையாம், அவன் இறந்த பின்பும் அவன் செத்த பின்பும் அவனுக்கு பின்பு இருந்த உயிரோடு இருந்த மூப்பர் சகல நாட்களிலும் அவனுக்கு பிறந்த எல்லாரும் ஆண்டவரை சேவித்தார்களாம். அப்போ நாங்கள் தியானிக்கிற மூலமா என்ன நன்மையாம், எங்களுக்கு பிறகு வருகிற சந்ததி, எங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே கர்த்தரை சேவிப்பார்களாம். எங்களுடைய வாழ்க்கையில எங்களோட குடும்பத்தில் எல்லாருமே கர்த்தரை சேவிப்பார்களாம். சிம்பிளி நீங்கள் மெடிடேட் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும். என்ன காரியம் உடைய ஒன்றுமே வாட்டினாலும் இந்த வேளையில் நீங்கள் சொல்ல போகிறீங்க, நான் இன்றிலிருந்து ஆண்டவருடைய வேதத்தில் நான் பிரியமாக இருக்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் ஆண்டவருடைய வசனத்தை நான் தியானிக்க போகிறேன். வெறுமே வாசிப்பது மாத்திரமில்லை, ஒரு வசனத்தை எடுத்து வாசிட்டு அப்படியே மூடி வைப்பதில்லை, அதை எடுத்து திரும்பி திரும்பி சொல்லி சொல்லி நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆமென். இந்த வழியில் கண்களை மூடி நாங்கள் சொல்ல போகிறோம். அன்பு இரக்கமுள்ள எங்களுடைய பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வசனத்தை நாங்கள் எவ்வளவு இலகுவாக்கி எங்களுக்கு கொடுத்துக்கிறீங்க சுவாமி. எங்களை கஷ்டப்படுத்த விரும்பவே இல்லாத தேவனப்பா, இந்த வசனத்தை தியானிப்பதன் மூலமாய் நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனப்பா. நிச்சயமாய் இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு நல்ல சக்ஸஸ், குட் சக்ஸஸ் எங்களுக்கு கிடைக்குமப்பா. எங்களுடைய வாழ்க்கை செலுத்தி இருக்கும் ஆண்டவரே. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், என்னுடைய பிஸ்னஸ் வாய்க்கும், என்னுடைய கடன் பிரச்சனை நீங்கும் அப்பா. நான் எடுத்த காரியத்திலே நான் வெற்றி பெறுவேன். ஏனெனில் கர்த்தர் நீங்கள் சொல்லிக்கிறீங்கள், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி. ஆகவே அந்த வசனத்தை நான் இரவும் பகலும் நான் இன்றிலிருந்து தியானிக்க எனக்கு நீங்கள் பலன் கொடுக்க போறீங்கப்பா. அதற்காய் நன்றி, இயேசுவின் நாமத்திலே ஆமென். அன்பரம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களா என்னாலுமே பாடியே போற்றிடுவேன். பரபரை ஸ்தோத்தரிப்பேன், பாடியே போற்றிடுவேன். பரபரை ஸ்தோத்தரிப்பேன். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே